வெல்கம் டு மை சேனல். இனி நான் பார்க்க போகிறது டியூலிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரோபோலாக்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்று தருவாங்க. நம்ம இதை வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கணும். இந்த கேம் நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், அதனால் எனக்கு இந்த கேம் பற்றி எல்லாமே தெரியும். நான் என்னோடய பழைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய டைட்டில் மேலே இருக்குல்ல, நான் 0 வின்சென்ட் இருக்குல்ல, இப்போ என்னோடய பழைய அக்கௌண்ட்டில் என் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள். வாடா, அவனோட வந்து சொன்னீங்கடா ப்ளீஸ்டா. ஒருத்தன் வரான். இந்த கேமில் பெஸ்ட் வெப்பன் பார்த்தீங்கன்னா இந்த குசாடி காமி வேஸ்ட்டு. இதுதான் லாஸ்ட்டு நிறையா காசு தந்தாங்க தான் வேஸ்ட்டு. செகண்டாக ஒரு வெப்பன் இருக்கும், அதுதான் பெஸ்ட்டு. எங்கன்னா பயமாக யூஸ் பண்ணுறான் இந்த வெப்பனை. ஆனால் நம்மகிட்ட ஆகுமா? நம்ம தான் ஓல்டு பிளேயர் ஆச்சே. நான் ரோப்ளாக்ஸில் எல்லா கேமும் விளாண்டுருக்கையா. அடி பிடிக்க வந்தானே டேச்சி சாவு. எங்க டாச் இன்சைட் டாச் எங்க எல்லாம் நாம இடத்த பார்க்குறானுங்களா? பார்க்கணும் கைஸ், பார்க்கணும். எல்லாம் நம்மளே தான் பார்க்கணும். என்ன இப்படி லீரான் போட்டு டேய், என்னடா இது? பிளாக்கு ஸ்பெஷல் அட்டாக் வந்துடுச்சு. வேஸ்ட் பண்ணிட்டான். நம்ம பாருங்க ஸ்பெஷல் அட்டாக்கை எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு. பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் நம்ம எல்லா அட்டாக்கையும். ரவுண்ட் 2 கிட்டத்தட்ட ஒரு 5 ஹெச்பியில் நிற்கிறேன் கைஸ்னா. பரவாயில்ல, ஒரு 5 ஹெச்பியில் தான் நின்றுருந்தேன். இந்த தடவை எனக்கு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி வந்தான்னு வச்சுக்கோங்க. டேய் எது என்ன எழுகிற? இவன் வேற சாவு சாலா. நல்லா ஹையர் அட்டாக்காக போட்டு நல்லா பவர்ஃபுல் அட்டாக்காக போடணும். ஏங்க இவன் வேஸ்ட்டுங்க, இந்த படி ரொம்ப வேஸ்ட்டு கைஸ். இன்னும் ஒரே ஒரு காம்போ மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு இவன் கதை நம்மளுக்கு. ஏங்க இவெல்லாம் நம்மளை போட வாய்ப்பே இல்லை. ஐயோ, அவன் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் அட்டாக் கரெக்டாக. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம அவுட் ஆகிட்டோம். ஜஸ்ட் மிஸ் வேஸ்ட்டு தானே. ஸ்பெஷல் அட்டாக் அந்த செகண்ட் ரவுண்டில் நல்லா யூஸ் பண்ணாரு, அதிர்ஷ்டம். நான் சொன்ன வெப்பன் எவ்வளோ? ஐயோ, அதுக்குள்ளே வந்துட்டேன். ஏங்க இவெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. எனக்கு வந்து கேம் பிளேக்கு நியூன்னு நினைக்கிறேன். இந்த கேமுக்கு ஓகே. இவன்ட்டெல்லாம் தோக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால் நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸை காட்ட வேண்டியது தான் இவன்ட்ட. அடி பிடிக்க வந்தானே. 2 பேருமே ஒரு பேக்கன் ஸ்கின் தாங்க வச்சுருக்கோம். ஈஸியாக ஜெயிச்சிட்டேன் இவனுங்களாம் ஃபுல்லாக தேவையே இல்லை. நான் பவரே இல்லாமல் காட் கூட பண்ண மாட்டேன். நான் இந்த டாச் கூட பண்ண மாட்டேன். இவன்ட்ட ஒரே ஒரு டாச் அட்டாக் போட்டு வச்சுக்கோங்க, ஷாக் ஆயிடுவாங்க. டாச் அட்டாக் போட்டா கரெக்டாக அந்த இடத்துல அந்த டைமில் போடணும். நீங்கள் எப்போ இந்த அல்டிமேட் யூஸ் பண்ணால் அவன் எப்போ கிட்டே இருக்கானோ அப்போ யூஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அவன் எப்போ கிட்டே இருக்கான்னு தெரில அப்படின்னா ஒரு நேரத்தில் நீங்கள் அடியும் போது ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி ஒரு இன்ட்டு மாதிரி வரல அவன் நெஞ்சில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அல்டிமேட் யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த அல்டிமேட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. எவனா வாங்கடா. இன்னும் உளுந்து கடை வச்சிப்பா. வாடா டேய், இன்னும் வா.
நான் சொன்ன வெப்பன் பார்த்தீங்கன்னா இது இந்த வெப்பன் தான் நான் சொன்னேன், டியூலிங் டேகர்ஸ். இது தான் சொன்னேன். ஆனால் வாங்குமா 1000 கேட்குறான். ஓகே, நம்மளுக்கு எதாவது டைட்டில் எதாவது நல்லா கைடுது. டைட்டில் பிரேக் ஆப்பனன்ஸ் போஸ்டர் பிரேக் பண்ணுமா? என்ன சொல்கிறாங்க? வாடா 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 வாடா. ஒரு ரெனன்ட்லெஸ் கச்சிருக்கான் நம்மளுக்கு. இதான் வச்சுருக்கான் பாருங்க டியூலிங் டேகர்ஸ். அந்த டியூல் டேகர்ஸையும் வச்சுருக்காங்க கைஸ். நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. வச்சுருக்கான் பாருங்கள், ஒரு 2 கத்தி மாரி வச்சுருக்காங்க. அதுதான் அந்த டியூல் டேகர்ஸ். இந்த கேம் நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே இந்த கேம் தான் விளாடுவேன். அது தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஹிட் பாருங்க எப்படி அடிக்குது பாருங்க. அந்த அட்டாக்கு வெப்பன் க்ளோஸ் ரேஞ்சில் போடணும்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்பனை வச்சுட்டு செத்துருவோம். பாருங்க 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 பாருங்க. டேய் அடிக்காதடா. நீ என்னதான் இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்வாட்லாம் வச்சுருந்தா கூட, நீங்கள் நல்ல ஸ்வாட் வச்சுருந்தா கூட உங்களுக்கு இதுதான் முக்கியம். ஸ்கில்ஸ் இஸ் தி இம்பார்ட்டண்ட். டேய் டேய் சீ சாவுடா சாலா. ஐயா அவன் என்னைய கொண்டாங்க கைஸ். இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேன்னு ஒரு சம்மதம் அடிக்கிறேன் கைஸ். ஒரு 2 மேட்சஸ் ஜெயிச்சிச்சு தான் கைஸ் போவேன் இந்த வீடியோ விட்டு. டேய் டேய் சாவடிக்காதடா. இவன் வேறு ஸ்பெஷல் அட்டாக்காக யூஸ் பண்ணுறான். டேய் இவன் வேற ஈஸியாக டிஃபீட் பண்ணுறான் கைஸ் நம்மளை. இப்போ எனக்கு அந்த வெப்பன் வேணும். வெயிட் பண்ணு. எவ்வளோ தெரியும் சோனுங்கச்சே நோ சானத். டேய் இங்கே பிவி நடத்தோம்ல. நீ ரெனன்ட்லெஸ் ஆடா. ஏங்க இவன்லாம் இருக்கான்ல, இவன் கூட தானே இப்போ சண்டை போட்டோம். இவனுக்கெல்லாம் இந்த ரெனன்ட்லெஸ் பதவி இருக்குல்ல, பதவி, அதெல்லாம் இவனுக்கு தகுதியே இல்லை இவனுக்கு. அது இவன் பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் பாபா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இவனை வந்து அசால்ட்டாக தோக்கடிக்கலாம். க்ளோஸ் ரேஞ்சை விட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, இவனை தான் ஈஸியாக தோக்கடிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்மகிட்ட ஒரு நல்ல வெப்பன் தேவை. நம்மகிட்ட இல்லை அது. நம்ம சேஃப் ஜோனில் போய் அன்டச்சபிள்னு ஒருத்தர் இருக்கார், யார்கிட்ட போய் சண்டை போடுவோம் வாங்க. நம்மளுக்கு அந்த டியூல் டேகர்ஸ் வாங்குறது நம்ம ஒரு நூப் மாதிரி தான். டீ சீ சாவுடா. வந்த உடனே பேசிகிட்டு இருக்காளே, கேட்குதாடா உனக்கு? நான் பேசுறது எப்படிடா உனக்கு கேட்கும்? அதான் கரெக்டு. அடி அடி அடி. போஸ்டர் பிரேக் பண்ணிட்டேன். இதான் அந்த போஸ்டர் பிரேக்கிங். டாச்சு 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 டாஜே. அடி ஏற்பட. நான் இந்த ஃபைட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னால் பேச முடியாது, ஓகேவா? டெத் ஆகிட்டேன், அதனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் நான் இந்த ஃபைட்டில். அதனால் நான் இப்போ பேச மாட்டேன், ஓகேவா? கொஞ்சம் கமெண்ட்ரி தரும், ஓகே? சீ என்னங்க ஸ்கார்பியன் அட்டாக்லாம் பண்ணுறான். டேய் நீ எல்லாம் அன்டச்சபிள்னு சொல்லி அவனை வைக்கவே இல்லையாடா? இப்படி நடக்குது எனக்கு மட்டும். டேய் நான் இண்டிவிஜுவலாடா. ஏதாவது நூபு வந்தால் நான் வந்து ஜெயிச்சிடலாம் கைஸ். இவங்க கூட நூபு தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபினிஷ் ஆப்பனண்ட் வித் அல்டிமேட்டா? ஓகே 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 ஓகே
நான் வந்து நிறைய இது சேர்க்கணும், காசு சேர்க்கணும். வெரிஃபை என்னங்க ஃபேவரட் பண்ணால் நம்மளுக்கு காசு தரானுங்களா? அப்போ நான் இந்த கேமை ஃபேவரட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ எனக்கு அந்த காசு தரீங்களாடா? அதாவது அந்த காசுனா கேம் காசு தான் சொல்கிறேன். அப்படி அதுக்கு தரானுங்க கைஸ். ஏன்னா நம்மகிட்ட இப்போ 2000 இருக்குது. அப்போ நம்ம ஒரு நல்ல வெப்பனாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷாப்பில். டியூலிங் டேகர்ஸு குசாரி காமி வாங்கலாமா? குசாரி காமி நமக்கு அப்படின்னு காசு இல்லை. குசாரி காமி வாங்க. இது வாங்கலான்னு நினைக்கிறேன் நம்ம. இது நான் எக்யூப் பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பரான வெப்பன். வெயிட் பண்ணுங்க, நம்ம எவனாலும் நம்மளுக்கு கிடச்சா இந்த வெப்பனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் அல்டிமேட் எப்படி இருக்கும்? எங்க ஒருத்தருக்கும் இவன்கிட்ட யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளும் டேய் வாடா, வெயிட் பண்ண சேட் பண்ணி பாரு அவன்கிட்ட. இன்னொருத்தன் தான். நீ கிடைக்கலடா டேய். எதுக்கு நான் கூட ஒருத்தன் ப்ளே பண்ண மாட்டேங்க? வெயிட் பண்ணுங்க, நம்மளோட பவர் காமிச்சாதான் ப்ளே பண்ணுவியாடா? காமிச்சாதான் ப்ளே பண்ணுவியா? 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 சாவு. நான் எவனா சண்டை போட வாங்கடா என் கூட. இந்த வெப்பனை ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த வெப்பனை வச்சு ஒரே ஒரு பேட்டில் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ என் பண்ணலான்னு தான் இருக்கேன் நான். வாடா டக்குன்ட்டு. நான் வரேன்டா இந்த இடத்துல. யாவா வரீங்களோ வாங்கடா. நோ ஃபைட் மீயா? இங்கே ஒருத்தர் ரனன்ட்லெஸ், நான் ஒருத்தர் டியூலிங் டேகர்ஸ் தான் வரான். கட்டணா பாய். இதுக்கெல்லாம் எனக்கு யாருமே வர மாட்டேறீங்க. ஐயோ வருவான்னு நினைக்கிறேன். குசாரி காமி தான் வச்சுருக்கான். கொஞ்சம் வாங்கடா. இந்த மாதிரி குசாரி காமி வச்சுருக்கேன்னா இந்த அப்பன் தான் கரெக்டான அப்பன். பாருங்க, ஈஸியாக அடிக்கிறேன் அந்த அப்பன் வச்சு. இந்த அப்பன் வச்சு க்ளோஸ் ரேஞ்சே போகவே முடியாது. இது நல்ல வெப்பனுங்க. இது ரொம்ப கம்மியான சீப்பான காசுலேயே நல்ல வெப்பன் தரணும்னா வேணும்னா இந்த வெப்பன் வந்து வாங்கிக்கலாம். நீ என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம் ஃபேவரட் பண்ணிட்டுருங்க. ஏன் அவன் வெளியே போயிட்டான்? எதுக்கு எனக்கு உருவா கூட தரமாட்டீங்க? நீ வரியாம்மா? அன்டச்சபிளா நீ வரியா? ஏதாவது டைட்டில் ஓகே எதுவும் கிடைக்கல. ப்ளூ டீப் கட்டானா. வெயிட் பண்ணுங்க வாங்க. இவன் நம்ம கூட வருவான்னு நினைக்கிறேன். இவன் வெறும் கட்டானா தான் வச்சுருக்கான். நம்மளே ஒரு அடி அடிச்சிடறான் கைஸ். ப்ரோ தான் கைஸ். ப்ரோ தான். டேய் அடிடா. இந்த மாதிரி மொக்க பசங்களாம் நம்மளை அடி வேண்டியதாயிடுச்சுல. எனக்கு இதோட ஸ்பெஷல் அட்டாக் பார்த்தே ஆகணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லை. இது வாங்கியிருக்கேன், ஆனால் இதோட ஸ்பெஷல் அட்டாக் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லை. என்கிட்ட மட்டும் சிக்கிட்டா அவ்வளோதான். இவன் செத்துறான் போங்க. என்கிட்ட இன்னும் ஒரு 100 HP இருக்கும். இதை வச்சு இவனை இந்த ரவுண்டில் மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோங்க, மாதம் இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த வந்து ஸ்பெஷல் அட்டாக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இவன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. திரும்பி இவன் அசால்ட்டாக தோக்கடிச்சிருக்கலாம் கட்டானா வச்சு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணாமல். நான் திரும்பி இந்த மாதிரி பொழைச்சி வருவேன்ல, அப்போ அந்த ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு இவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் இந்த ஃபைட்டில் நான் ஜெயிக்க வேண்டியது ஆயிடுச்சு கைஸ். ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணல என்ன, இந்த அப்பனை வச்சு ஒரே ஒரு சண்டை போட்டு காட்டணும்னு ஆசை அவங்கக்கிட்ட. அது நடக்கும்.
ஏய் டேய் நம்மளே அடிக்கிறான் கைஸ், நம்மளே அடிக்கிறான். இவன் தான் ஜெயிக்கிறான் இந்த இடத்துல. இந்த ஃபைட்டில் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஜெயிக்க போகிறான். கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே, அதனால டிஃபீட் பண்ணுறான். ஓகே, அவங்க கூட சண்டை போடணும்னு காமிச்சிட்டேன். வேறு எதுவும் இந்த கேமில் அவ்வளோ காட்டுறதுக்கு இல்லை. அதனால் ஓகே, இந்த கேமுக்கு ஒரு சுவாகா பாய். வெயிட் பண்ணுங்க, ஏதோ இருக்குது. ரேங்க்கு 400 ஹையஸ்ட் ரேங்க்டு ரேட்டிங். நான் எங்கே இருக்கேன்னு பார்ப்போமா? அந்த ரேங்க்கில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு இத்தனை நாள் சண்டை போட்டிருக்கானுங்களா? சரி, நம்ம பேரில் பாய், டாட்டா, பை பை, see you in the next video.